எங்க பாப்பாக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸை எவ்வளோ பெரிய கடையில் போய் எவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு வாங்கி கொடுத்தாலுமே 10 டேஸ் தான் வச்சிருப்பா. இந்த ஆகஸ்ட் 15ல் போட்டிருந்த அவ்வளோ கடையில் எது வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாருங்க. இது ஒரு பெண்ணுங்க. நோட்டில் எழுதி காட்டினா எதுவுமே தெரியல. என்ன பாப்பா எழுதவே இல்லைன்னா இருமா லைட் அடித்து காட்டுறேன்னு சொல்லி காட்டினா தான் தெரியுதுங்க. இந்த பெண்ணும் கூட நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது பாருங்க, ஒரு பேர்ட் டைப்பில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்பப்பா இதை கூட நம்ம ஷோகேஸில் வச்சுக்கலான்னதுக்கு, இதே எங்கே போய் நீ ஷோகேஸில் வைக்கிற, இது எனக்கு ரைட் பண்ணுறதுக்கு வேணும்னா இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு, இப்படி தாம்மா யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும்னு சொல்லி எழுதி காட்டினா. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ளூ பென் போல் தான் இருந்துச்சு. அது கீழே வர நிற்க வச்சு காட்டினா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டாக இந்த பென் தாங்க வாங்கினா. ஒட்டகச்சிவிங்கி டைப்பில் இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்தது. இதையாவது கூட ஷோகேஸில் வச்சுக்கிறதுக்குன்னா இதுவும் எனக்கு ரைட் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லி ரைட் பண்ணி காட்டினா. இதுவும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ளூ பென் டைப்பு தான். ப்ளூ பெனில் எழுதின மாதிரி தான் இருந்துச்சு. இதையும் கீழே நிற்க வச்சு காட்டினா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கு தீந்துருச்சுன்னா கொடுப்பாப்பா, இதை நம்ம ஷோகேஸில் வச்சுக்கலாம், அழகாக இருக்குது அப்படின்னேன். புதுசாக ரீஃபில் வாங்கி போட்டு யூஸ் பண்ணுவேன்னு சொன்னான். நெக்ஸ்ட்டாக பாருங்கள், இதுதான் பென்சில். இதெல்லாம் 90ஸில் விளையாடக்கூடிய ஒரு கேம் தாங்க. இது அவ்வளோ ஃபேமஸான கேம் தான். இந்த கேமுக்குள்ளார 2 சின்ன மணி இருக்கும். அந்த 2 மணியும் சென்டரில் வச்சிட்டோம்னா வின் பண்ணிட்டோன்னு சொல்லி ஜாலியாக இருக்கும் இந்த கேம். இப்போல்லாம் நிறைய கேம்ஸ் வந்துருச்சு. மொபைல்லே நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க. இந்த பென்சிலும் டிப்பை மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம். இதையும் ரைட் பண்ணி காட்டினா. எங்கள் பாப்பா இங்கு பெண்ணை தேடி கண்டுபிடிச்சி அவள் நேமை ரைட் பண்ணா. எதுக்கு எழுதுறேன்னு சொன்னேன். இருமா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ரைட் பண்ணா. பார்த்தா அந்த ஒயிட்னரை வச்சு நேமை ரிமூவ் பண்ணா. நான் படிக்கும்போது எங்கள் டீச்சர்ஸ் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லா குழந்தைங்கக்கிட்டேயுமே இருக்குது. ஸ்கூல் ஃபேர் நோட்லேயும் எக்ஸாமுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தா ஒரு டேப்லெட்டு. அந்த டேப்லெட்டே பெரிய சைஸாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது என்ன பாப்பா டேப்லெட் வாங்கி வந்திருக்கேன்னு கேட்டேன். அது டேப்லெட் இல்லைம்மா, இங்கே கூட எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு 2 குலுக்கிட்டு கவுத்தி காட்டினா. பார்த்தா ப்ளூ பென்னு. இதுவும் நாம் நார்மலாக எழுதக்கூடிய ப்ளூ பென் மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டாக ரூல் பென்சில் வாங்கியிருந்தா. எத்தனை ரூல் பென்சில் இருந்தாலும் இதை பார்த்த உடனே 2 எடுத்திருக்கா. ஒன்று அவங்க சிஸ்டருக்கும் ஒன்று இவளுக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கா. நெக்ஸ்ட்டு பென் டைப்லேயே வரக்கூடிய எரேசர் தான் இது. இதுவும் நல்லா இருந்தது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எரேஸ் பண்ணி காட்டுனா. எங்கள் பாப்பா வாங்கின இந்த திங்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பாப்பாங்களும் இந்த மாதிரி தான் ஸ்கூல் திங்ஸ் வாங்குவாங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.